கடந்த 2-3 ஆண்டுகளில் உங்களோட படங்கள் வந்து ஒரு வாய்ஸாக இருந்திருக்கு. லைக் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு படம் இல்லை டைரக்டர் ஆகணும்னு நினச்சதுலேருந்தே ஒரு படத்தை முழுசாக நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. அந்த ஷாட் பர்டிகுலர் அந்த ஷாட் வந்து சேவலுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அது வந்து இப்போ நம்ம பொதுவாக ஒரு திரைக்கதை எழுதும்போது ஒரு 10th மினிட்குள்ளே பீட் ஷீட்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். சரசர்னு கூட்டிகிட்டு இருக்கோம். நான் நிதானமாக தான் படம் பண்ணுவேன்னு ஒரு முடிவோடு இருக்கார்ல, நான் பொறுமையாக தான் போனேன். இந்த பேசிங்கில் தான் இருக்குது, தெரிஞ்சு தான் பண்ணுறேன். சரியாக இருக்குது, எது சரியாக இருக்குது அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியலன்ற ஒரு பாயிண்ட் வரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி இந்த சேவலை டைரக்ட் பண்ணீங்கன்னு ஏங்க என் ஃப்ரெண்டு கேட்குறேன், என்னடா மனுஷங்களோட ஜாஸ்தியாக அந்த ஷாட் எப்படி திரும்பி பார்க்கும்போது காட்ஸில்லா ஷாட் மாதிரி இருக்கும். காட்ஸில்லா ஒரு ஷாட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கீழேந்து பாப்ப போகுது பண்ணாருன்னு கேளுங்க. ஓகே, இன்னைக்கு சேவை சண்டை செய்யறதுக்கு தாங்க ஒன்று கூடி இருக்கோம். ஒரு பொங்கல் ஸ்பெஷல் மாதிரி நடுவர் அவர்களே அப்படின்னு எங்கேயாவது முத்தானே என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது வந்து ரவுண்ட் டேபிள்னு சொல்ல முடியாது, டேபிளே கிடையாது, இது ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளாக செட் பண்ணியிருக்கோம். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. முதல்ல ஏன்னா வெற்றி படம் ஏதாவது திரும்ப ஏதாவது சொல்கிறாங்களா பாரு, மண்டையை கூட ஆட்ட மாட்டுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்கப்பா. வணக்கம் 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 அண்ணே, வணக்கண்ணே. சால்ட் அண்ட் பெப்பர் ஏகேக்கு அப்புறம் உங்களுக்கு தானே சூட் ஆகுது. போதும், முடிச்சு விட்டீங்களே, ஆரம்பம் முடிஞ்சா நீ கதறணும். அதான் எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு சூறாவளி மாதிரி கொட்டுக்காலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்தவன் பார்க்காதவன் எல்லாரும் தன்னோட கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. அதில் அதை தாண்டி சினிமாவை செலிப்ரேட்டும் பண்ண போகிறோம் இன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன மாதிரி படங்கள் பார்க்குறோம், எந்த கதைகள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அணுகிறோம், எது நம்மளை அணுகுது, இந்த மாதிரி எல்லா மாதிரியான வாதங்களையும் நம்ம முன்வைப்போம். அண்ட் வெற்றி படங்கள் அப்படின்றத தாண்டி ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளில் உங்களோட படங்கள் வந்து ஒரு வாய்ஸாக இருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னப்பா குட் நைட்டுன்னு தலைப்பு வைக்கிற அப்படிலாம் நெகட்டிவாக இருக்குப்பா, எல்லாரும் தூங்கிடுவாங்க அப்படின்னு இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த படம் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டாக வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிடுச்சு. அண்ட் இவர் 200க்கும் மேற்பட்ட ஆட்ஸ் எடுத்த அக்ஷய் வந்து ஒரு ஒரு வெப் சீரிஸில் அந்த ஒரு எப்படி சொல்லலாம், அதில் ஆந்தாலஜின்னு சொல்லிடலாமா, ஆந்தாலஜியில் மார்கழி எபிசோடில் வராரு, மொட்டை மியூசிக் போடுறாப்புல. மொட்டைக்கும் அக்ஷய்க்கான கனெக்ட் என்ன, கதை மட்டும்தான். ஸோ அதனால் இட் இஸ் பியூட்டிஃபுல் டு சீ சச் திங்ஸ். அண்ட் விக்னேஷ் ராஜா, பொறுத்தொழில், அண்ணன் அயலி எல்லாம் மேலே பேர் போட்டுருவோண்ணே, பேர் போட்டு அப்படி ஆட விட்டுருவோம். படம் பேரும் உங்கள் பேரையும் போட்டுடலாம். அஃப்கோர்ஸ் டாடா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு கவினோட எழுச்சிக்கு காரணமான ஒரு நல்ல கண்டென்ட்டு. அண்ட் நான் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னடா, அவரோட தாராள பிரபு ரிலீஸ் ஆகும்போது கொரோனான்னு நினைக்கிறேன், பார்க்கிங் டயத்தில் வி ஹேட் ஃப்ளட்ஸ். பட் ரெண்டுமே நல்ல கண்டென்ட் பற்றி ஃபிலிம்ஸ். அண்ட் இப்போது பார்க்கிங்கை வந்து இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பார்க்குறோம். பொதுவாகவே எம்எஸ் பாஸ்கர் சார்ட்ட ஆக்ஷன் சொன்னால் கரண்டி பாத்திரமே வரும், ஒரு ஸ்பூனில் வாங்கினவர் வந்து இவர் தான். பிரமாதமான ஒரு படம் வந்து, வாழ்த்துக்கள் அதுக்கும். ஏன்னா நம்ம போன முறை அவரை சந்தித்து பேச முடியல, இம்முறை எனக்கு இவரை பார்த்து திரும்பி பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்களேன், ஒரு வீம்புக்குன்னு படம் எடுக்கக்கூடிய மிஸ்டர் வினோத்ராஜ் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, கொட்டுக்காலி யாருக்கெல்லாம் ஒர்க் ஆச்சு அப்படின்னு ஐ வாண்ட் டு நோ. சபை நாகரிகம் கருதெல்லாம் பேசக்கூடாதுங்க ப்ளீஸ். ஐ வாண்ட் வெரி ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ். அவருக்கு பிடிச்சிருந்துச்சான், ஆனால் மற்றவங்க கிட்ட கேட்டுக்கோம். இருந்தேன் வந்துடுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் பொதுவாக நம்ம படம் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, லைக் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு படம் இல்லை டைரக்டர் ஆகணும்னு நினச்சதுலேருந்தே ஒரு படத்தை முழுசாக நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மைண்டு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது, எப்படி எடுத்திருப்பாங்க, எங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க, இது எப்படி நடித்தாங்க, கேமரா எப்படி மூவ் பண்ணாங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சில படங்கள் மட்டும்தான் நம்மளை மறந்து நம்மளை உள்ளே இழுக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து கொட்டுக்காலி ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்தது. அண்டு எனக்கு படம் டைரக்டர் ஆகணுன்ற டைமில் லைக் ஒரு மாதிரி இன்டர்நேஷ்னல் சினிமாலாம் நிறையா தேடி தேடி பார்ப்போம். அந்த டிவிடி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த படம் பார்த்து, அந்த டைரக்டர் படம் பார்த்துருக்கேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு உண்மையிலே இல்லை, இவர்கிட்ட டிவிடி வாங்கினீங்களான்னு கேட்குறேன். ஏன்னா அவர் டிவிடி கடையில் ஒரு இதுவே வச்சிருப்பாங்க, அவர் பெரிய கலெக்ஷன் வச்சிருக்காரு. ஒர்க் பண்ண ஷாப்ல அதை சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் ஊருக்கு ஈஸ்ட் நல்லா வர பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. சூப்பர் சூப்பர் லவ்லி. ஆனால் அடுத்து நீங்கள் இல்லை, நம்ம இப்படி கிராஸ் அப்போ எதிரணியிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இன்ஃபேக்ட் அது படம் முடிஞ்சு இந்த ஆஃப்டர் டேஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ், ஏன்னா அந்த இமேஜஸ்லாம் என் வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்கேன். அதுதான் படம் கொட்டுக்காலியை பொறுத்த வரைக்கும் லைக் எப்படி சொல்கிறது, லைக் சாதியத்துக்கு எதிராக, ஆணாதிக்கத்துக்கு எதிராக, பழமைவாதத்துக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸாக இந்த படம் இருக்குது. அண்ட் அது முக்கியமாக அதுக்குள்ளே இருக்க அந்த கிராஃப்ட், அது அவ்வளோ கமெண்டபுளாக இருந்தது. இப்போது அந்த ஸ்க்ரீன் பிளேலே அவ்வளோ எனக்கு அந்த டைனமிக்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இப்போது
இப்போ நம்ம பொதுவாக ஒரு திரைக்கதையை எழுதும்போது ஒரு 10th மினிட்குள்ளே பீட் ஷீட்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். படத்தோட தீமை டிஸ்கஸ் பண்ணிடணும். ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் இன்சைட்டிங் இன்சிடென்ட் வரணுன்றதை பேசுவோம். இந்த கதையை அண்ணன் எடுத்துக்கிட்ட விதமே இட்ஸ் கோயிங் ஆன் கொஞ்சமாக தான் இது எதை பற்றின படம் அப்படிங்கிறது ஸ்லோலி கிராஜுவலி அது வரும்போது இது ரொம்ப அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. அதுவும் அந்த இது எதை பற்றின படம் அந்த டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் சீன் வந்து அதுவும் அந்த ஒரு பொண்ணு பாட ஆரம்பிக்கிறதுல தொடங்கி அங்கே நடக்கிற அந்த கமோஷன்ஸில் வந்து அதை எடுத்துகிட்டு போன விதமும் வந்து அவ்வளோ கமெண்டபுளாக இருந்தது. அது அந்த மனிதர்களை அவ்வளோ அப்படியே தத்ரூபமாக காட்சிப்படுத்தின விதமும் அதுக்குள்ளே இருக்கிற ஏன்னா எங்கேயுமே இப்போ நம்ம ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுறோன்னா அது எங்கேயுமே அது பிரீச்சியாக போகிறதுக்கோ இல்லை சில மெட்டாஃபர்ஸ் வந்து கதையை தாண்டி வெளியே இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது எங்கேயும் இல்லாமல் கதைக்குள்ளே அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணதில் இட் வாஸ் கிரேட்டஸ்ட் ஃபிலிமாக நான் கோட்டுக்காலியை பார்க்குறேன். கிரேட்டஸ்ட் ஃபிலிம் மேக்கர்னு நான் சொல்லுவேன். ஆமாம், உண்மையிலே தான் கிரேட்டஸ்ட் ஃபிலிம் மேக்கர் தான் அவர். இல்லை நமக்கு வந்து ஏங்க என்ன சித்தி சொன்னால் என்ன இப்போ இல்லை உண்மையிலே தான். ஏன்னா இப்போது அவர் சொன்னார் இல்லை நம்ம ஷார்ட்ஸ் கூட பார்க்குறதுக்கு டைம் இல்லை நமக்கு. சரசரன்னு கூட்டிகிட்டு இருக்கிறோம். நான் நிதானமாக தான் படம் பண்ணுவேன்னு ஒரு முடிவோடு இருக்கார்ல. நான் பொறுமையாக தான் போனேன். இந்த பேசிங்கில் தான் இருக்கும், தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல ஒரு சாலிடாக அதில் உறுதியாக இருக்கார்ல. அதுவே முதல்ல நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணணும், இங்கே என்ன போயிட்டுருக்கு, அதோடய அந்த வேவில் அப்படியே ஓடி போய் நம்மளும் பொழைச்சிக்கலாங்கிற ஐடியாலாம் இல்லை. நான் எதிர்த்து இன்னும் சண்டை செய்ய தயாராக இருக்கேங்கிறது இருக்குல்ல. அந்த வீம்புக்கு பண்ணுறாருன்னு சொன்னீங்களே, அது வீம்பாக இருக்கிறது பொறுத்து தான் கொட்டுக்காளி இல்லையா? அவ்வளோதான். எப்படி லீடு எடுத்தா பாருங்க, கஷ்டப்பட்டு நான் யோசிச்சதை அண்ணே விரிவாக இப்போ நீங்கள் யோசிச்சிட்டீங்க முன்னாடி. ஆமாம் அதான் எனக்கு ஒர்க் ஆச்சு ஆகல இந்த டிபேட்குள்ளே நான் போகல. பட் இந்த படம் கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பர்சனலாக இருந்துச்சுன்னா, அவரை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சினிமா பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக என்ன புரிஞ்சுக்கிறதுக்குமான இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது எனக்கு படம் பார்த்ததுலேருந்து நேற்று வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த டிபேட் ஒன்று இந்த படத்தில் க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு 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 ரொம்ப ஹானஸ்டான ஒரு ஃபிலிமில் கை காட்டி இது தப்பு இது சரின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே இந்த படத்தை அடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லி தான் சொல்கிறேன். இது என்னென்னா என்ன பார்க்குறேன்னா, கூழாங்கல்னு பண்ண ஒரு ஃபில்ம் மேக்கரோட அடுத்த படம். இப்போ கூழாங்கலோட சக்ஸஸ் நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னா கொட்டுக்காளி தான் பார்க்குறேன். இப்போ கொட்டுக்காளியோட சக்ஸஸ் என்னென்னா இவர் பண்ணுற அடுத்த படம் தான் அது சொல்ல போகுது. அது அவர் தான் க்ரியேட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். இது நாங்களோ இங்கே உட்காந்துட்டு நம்ம டிபேட் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்ச என்ன டிரைவ் ஆக போகுது. பட் கொட்டுக்காளியை ஒரு படமாக நான் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு மோர் ஆஃப் அவர் சொன்னார் டேரக்டர் தெரியக்கூடாது, எனக்கு ஃபுல்லாக வினோத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வருது. இந்த பஞ்ச் பாயிண்ட்ஸ் ஏன், இந்த ஷார்ட் ஏன் இவ்வளோ லென்த்தாக இருக்குல்ல, இந்த ஷார்ட்ஸ் ஏன் இந்த ஆங்கிளில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு ஆஸ் அ பர்சன் இவரை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு அதிகமாக இருந்தது, இருக்குது இன்னுமே. ஸோ நான் இந்த டிபேட்டில் கலந்துக்கிட்டது கூட இவரை ஒரு பர்சனாக நான் புரிஞ்சுக்கணும் என்னன்றதை. நான் எதை மிஸ் பண்ணுறேன், நான் வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஃபிலிம் மேக்கராகவோ இல்லை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு அப்படின்னு பேச முடியாது. ஜென்ரலாக இங்கே ரோகிணி தேட்டரில் படம் பார்க்குற ஒருத்தன் கொட்டுக்காளி பார்க்கும்போது அவனுக்கு ஏற்படுற ஒரு உணர்வு இருக்குல்ல, இந்த படம் தப்பாக இருக்கானா இல்லை சரியாக இருக்குது, எது சரியாக இருக்குது அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியலன்ற ஒரு பாயிண்ட் வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவரை தெரிஞ்சுக்கணும், இது ஒரு ஃபிலிம் மேக்கர் இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இதை சிவான மாதிரி ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம இண்டஸ்ட்ரியை சொல்கிறேன், இந்த டைமில் வந்து கொட்டுக்காளி லேண்ட் ஆகும்போது அது க்ரியேட் பண்ணுற டிபேட் இருக்குல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஒரு இதுவே எனக்கு ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இப்போது இந்த டிபேட்லாம் நம்ம வைக்கிறதுக்கான அமீர் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட ஒரு கன்சர்ன் தான் இருக்குது. அமீர் சார் சொல்கிறதுல வந்து படம் தப்பாக இருக்குது சரியாக இருக்குன்ற இதுக்கு போல அவர் கொட்டுக்காளியை ஒரு உரிமை எடுத்து தான் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் எப்படி விட்டார், அது எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை தாண்டி எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் கொட்டுக்காளி மேலே ஒரு கன்சர்ன் வரும். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை பார்க்குறது ரொம்ப எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், இதே ஒரு படமாக தான் இருக்குது பார்க்கும்போது. Nice. Ponder upon. Akshay bro, so what really happened when you saw the film? கொட்டுக்காளி. Yeah. For me, எனக்கு வந்து தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ்னால் கொட்டுக்காளி. Wow. எனக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சதுன்னா இதில் தான் ஒரு மோஸ்ட் ஆனஸ்ட் வியூ ஆஃப் த வேர்ல்டு இருக்குது நான் ஃபீல் பண்ணேன். இவரோட லைஃப்லேருந்து மோஸ்ட் ஆனஸ்ட்டாக அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து ஒரு சீன் மாற்றினா கூட ரொம்ப தப்பான படமாக மாறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிற ஒரு படம். அந்த படத்தோட கதை என்ன, ஒரு பொண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்குது, இதுதான் இந்த கதை. ஏன்னா வந்து மிச்சவங்களாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, சூரியனோட கேரக்டரு, ஆனாபென்னோட நடிப்பு, இது வந்து சாவனிசத்துக்கு எதிரானது, சாதிய
இதுக்கு எதிரான படம்ன்றது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அது ரொம்ப டைரெக்டாகவே இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு நுவான்ஸ் இருக்குது இந்த படத்தில். அது நான் புரிஞ்சுக்கிட்டது தான். ஒரு ஆட்டோவில் எல்லாம் ஏறி போகிறாங்க. அந்த ஆட்டோவில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க, அவனோட ஃபாதர், அவங்களோட மாமன், அவனோட தம்பியோ அந்த பையன் இருக்கான், அவங்களோட சிஸ்டர் இன்லாஸ், எல்லாருமே சொந்தக்காரங்க. அதில் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அவ்வளோ ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ பேட்ரியார்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த பேட்ரியார்கினா என்னன்றதுக்கு இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிடையாது. எப்பயுமே நம்ம சினிமாவில் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஏதோ ஒரு வைலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன், ஏதோ ஒரு வன்மம் நடக்குதுன்னா அது உங்கள் அம்மா இருந்தால் நீ பண்ணியிருப்பியா, உன் தங்கச்சியாக இருந்தால் அது பண்ணியிருப்பியா அப்படின்னு பேசுகிற அந்த சினிமா தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம். நம்மளே அதில் தான் கன்வின்ஸ் ஆகி ஏதோ ஒரு இடத்துல பீட் ஆகி ஒரு சூப்பர் படம் பாப்பா பெண்களுக்காக பெஸ்ட்டான்னு சொன்ன நம்ம கைத்தட்டுற படங்களே இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் ஃபிலிம்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன காட்டுறாங்கன்னா பயங்கர ஓக்காக வேற இருக்கும். அது ஃபோர்ஸ்டாக இருக்கும், இல்லைன்னா இந்த கமெண்ட்ரி இருக்கும், உங்கள் அம்மா இருந்தால் நீ பண்ணியிருப்பியாடா அப்படின்னோடனே ஆடியன்ஸ்லாம் ஃபீல் பண்ணோம். இப்படி தான் வச்சுருக்கேன். இந்த கதையில் எல்லாமே இருக்காங்க. அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், அம்மா இருக்கான், அப்பா இருக்கான், எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை பேடாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை என்னவா ட்ரீட் பண்ணுது, இந்த சொசைட்டி என்னவா வச்சிருக்கு அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்டோ ரைடில் சொசைட்டியோட ஃபுல் இதை போட்டு அடிச்சு காலி பண்ணாரு நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அதில் இன்னும் சூப்பர் பாயிண்ட் என்னன்னா, அந்த ஒரு சின்ன பையன் இருப்பான், அவன் தான் எனக்கு வந்து கதை. அவன் வந்து இதை பார்த்துட்டு இருக்கான். PG-13 குழந்தைங்கலாம் தேட்டர் கூட்டு போறீங்க, வீடியோ கேம்ஸ் வயலண்டா இருக்கு இப்படின்ற ஒரு வேர்ல்டில் நம்ம இருக்கோம். ஆனால் இதுதான் ஒரு குழந்தையோட வாழ்க்கையா இருக்கு. ஒரு ஊர்ல, ஒரு இடத்துல, இந்த ஒரு ஊர்ல எல்லா இடத்துலையுமே வேற வேற அபியூசஸ் வேற வேற இதுகள் இருக்கு. ஆனால் கொட்டுக்காலியில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், அவங்க ஊர்ல ஒரு குழந்தை வந்து ஒரு பிக்னிக் போற மாதிரி அவனை கூட்டி வச்சுட்டு அவன் பிடிச்சிருக்கிற அந்த கோழியையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் அவன் கொஞ்சிக்கிட்டு இருப்பான், அதையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு, அந்த ஆனாபென், அவங்க தான் வந்துட்டு அவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ற லெவலில் இருப்பாங்க, அவளையும் தூக்கிட்டு போறாங்க. இதுதான் அவன் லைஃபா இருக்கு. அவன் வயலன்ஸை மட்டும் தான் பார்க்குறான், ஆனால் அது வயலன்ஸ்னே தெரியாம பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இது என்ன, ஒரு பிக்னிக், வா ஜாலியாக போகலாம், ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு. அப்படி போகுது இந்த படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ண மாஸ் சீனே அந்த புள்ள வந்து காலையை கூட்டு போனதாங்க. பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு எபிக் மாஸ் சீன் அது. நீங்க எப்படி இந்த சேவலை டைரக்ட் பண்ணீங்கன்னு ஏங்க என் ஃப்ரெண்டு கேக்குறான், என்னடா அனிமல்ஸ் மனுஷங்களோட ஜாஸ்தியா அந்த ஷாட் எப்படி திரும்பி பார்க்கும்போது காட்ஸில்லா ஷாட் மாதிரி இருக்கும். காட்ஸில்லா ஒரு ஷாட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த கீழ இருந்து பாப்ப போகுது டபக்குன்னு பண்ணாருன்னு கேளுங்க. டைரக்ஷன் ஒரு பாக்ஸ் குள்ளன்னு சொல்றாருல, சேவல் எப்படி டைரக்ட் பண்ணாரு? சேவல் அவர்ட்ட கேளுங்க. அவரை பேசவே வைக்க கூடாது. அவர் சேவல் எப்படி டைரக்ட் அந்த கல்லுல கட்டி விட்டுருப்பாங்களாங்க, அதை கலட்டி போற வரைக்கும் ரோல் பண்ணிட்டு இருந்தியா தலைவா? அது என்ன சம்பவம் சொல்லு. உத்தரனே ஃபீல் பண்ணிட்டாப்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். இல்ல அந்த நீங்க சொல்ற ஷாட் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ரெண்டு மேட்டர் ஸ்டார்டிங்ல பாப்ப பாருது, அப்புறம் அதுவே அவுத்துட்டு போற வரைக்கும் அவ்வளவு அழகா இருக்கும். இல்ல அந்த ஷாட் பர்టిక్యులர் அந்த ஷாட் வந்து சேவலுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அது வந்து நம்ம ஆட்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அது இருந்தால் பயங்கர ஹோப்போடு இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது சேவல், நாங்கள் 2 சேவல் இன்னும் வச்சுக்கிட்டே இருப்போம். இதை ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம போய் வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் யாருமே இல்லாமல் பயந்து இருக்கும். கொஞ்சம் தூரத்துலேருந்து கொஞ்சம் கிட்டக்க வந்து அது கத்த ஆரம்பிச்சிச்சுன்னா இது கம்யூனிகேஷனுக்கு எந்திரிச்சு பார்த்தது தான் அந்த ஷாட்டு. சேவல் டைரக்ட் பண்ண தெரிஞ்சவனுக்கு வேற யாரும் என்னங்க இது, என்ன கதை வேணாலும் பண்ணுவாருங்க. எக்ஸாக்ட்லி. அந்த பிராக்கெட்ல போடக்கூடாதுன்றது மெயினா அத உடைப்போம். சி பிராக்கெட்ல எந்த ஃபில்ம் மேக்கருமே இப்போ ஒரு அயலி பண்ணதுனால இவர் எல்லாமே பெண்களுக்கு தான் அப்படியே புரட்சி அப்படின்னு ஒரு ஒன்லி த்ரில்லரு, நம்மால் ஒன்லி ஸ்டைலைஸ்ட் ராம் காம் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். இவர் வந்து நம்மளோட நல்ல மலையாள படத்தை தமிழ் எடுக்கிறாண்டா அந்த மாதிரி. இவன் அதுக்கு மேல மலையாளம் ஒரு மேட்டர் புரட்டு ஒரு மேட்டர் வச்சு ஃபுல் படம் எடுத்துட்டாண்டா இவன். அவர் ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா எங்கேஜிங்காக சொல்கிறாப்ல அப்படின்னு எல்லாரையுமே ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிற ஒரு அது நமக்கே இருக்கும், நமக்கு பார்க்குறவங்களுக்கு இருக்கும். பட் அந்த இது வேற கயரை வேற கலட்டிட்டு ஓடும்ல, அது ஒரு அங்கே ஒரு அனாலஜி. இல்லாத குறியீடை நம்மளா கண்டுபிடிச்சு பேசுகிற ஒரு யூடியூப் ஜென்ரேஷனில் தான் இருக்கும். அது பயங்கரமாக டீகோட் பண்ணி உட்காமக்க டேரக்டரே யோசிச்சிருக்க மாட்டான். அருண் விஸ்வாச மாதிரி உட்காமக்க டேரக்டரே யோசிச்சிருக்க மாட்டான். இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க பயங்கரமாக. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வாழையில் அந்த சில சேவல் ஷாட்ஸ்லாம் காட்டும்போது கூட அந்த கொட்டுக்காலியோட இமேஜ் ஸ்ட்ராங்காக மைண்டில் அதை அவ்வளோ க்ளோஸாக பார்க்கும்போது தான் தெரியுது தலைவா, இதே என் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை அனிமல்ஸ் நீங்கள் ஃப்ரேமில் பார்த்தீங்களாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு பார்க்க. எந்த அனிமல்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. சேவலை வந்து அவ்வளோ க்ளோஸ்அப்பில், அதுவும் அங்கே போன அப்புறம் இல்லை கடைசியில் வச்சு முடிச்சு விடும் போது வேற சேவலெல்லாம் வேற காட்டுறாப்புல, விச் இஸ் டைரக்ட்லி ரெஃபரிங் டு டிஃப்ரெண்ட் விமன்.
அப்படிதான் நான் பாக்குறேன். வேற வேற நானா இருந்தது தப்பே இல்ல. எல்லாமே ரொம்ப ரசிச்சு பேசினால ரசிச்சு இதெல்லாம் யோசிச்சு பேசினா கேள்வி கேக்குறாங்க. ரிவ்யூஸ்லாம் நான் அவ்வளவா படிக்கல. இவரோட ஒவ்வொரு ரிவ்யூ படிச்சுட்டு இருக்கேன், ஒவ்வொரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இவர் ஒன்று சொன்னார்ல, அதை நான் அந்த கதையில பார்க்கவே இல்லைல்ல, நான் பார்த்தது வேற ஒருத்தவங்க பார்க்கல, அவர் பார்த்தது நான் பார்க்கல, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்க அந்த படம் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒரு கதைனா ஒரு கதை தானே. நீங்கள் ஒன்று தானே சொல்லுவீங்களா, இதை இவன் பண்ணா இவன் பண்ணலை, இதை செஞ்சது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இந்த எண்டு கரெக்டாக தப்பாக பொலிட்டிக்கலி ராங்கா, இதுக்குள்ளே தானே சிங்கிள் பாயிண்ட் அதில் டிஸ்கஷன் இருக்கும். இவர் படத்தில் அப்படி இல்லை. ஒருத்தவங்க சங்க பாடல்லேருந்து ஒருத்தவங்க வெறியோட்டுதல் அப்படின்னு ஒரு இடத்த ரெஃபர் பண்ணி சொல்கிறாங்க. அதில் மலை மேலே தான் போவாங்க, ஒரு பொண்ணுக்கு காதல் வயப்பட்டிருந்தா அது வெறி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை வெறியோட்டுறதுக்கு வந்து போகிறது வந்து சங்கப்பாட்டில் இருக்குது, அதுவும் மலை மேலே தான் போவாங்கன்னு. அதை இப்போ அதான் எனக்கு பிடிச்சது என்னென்னா, இவர்கிட்ட உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்கள் லைஃப்பில் அது எல்லாம் அந்த படத்தில் தெரியும். கரெக்ட். உங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு தெரியும் அந்த படம். ஒருவேளை உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை தான் திரும்பி ஒரு தடவை. ஏன்னா சிட்டிலேயே வாழ்ந்தவனுக்குமே சின்ன சின்ன ரெஃபரன்சஸ் இருக்குல்ல. குலசாமி கோயிலுக்கு திருவிழாக்கு போயிருப்பான், அவங்க அப்பா அம்மா பாட்டி சொன்ன கதைகள். இப்போ இவர் சொன்ன 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், இன்சைடிங் இன்சிடென்ட், எக்ஸ்போசிஷனு, அதாவது அங்கே போகிறதுக்கு முன்னாடி குலசாமியை பார்த்துட்டு தான் போகிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் எங்கேருந்து கிளம்பி வரானுங்க. ஷாராட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராமா இருக்குது. அண்ணா இறங்குங்கன்னு வந்து பாண்டிகிட்ட சொல்லும் போது ஒரு சிரிச்சேன் பாரு, ஐயோ இவன் இப்போ எதை கொண்டு அடிக்க போகிறானோ அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வருதுல. ஒரு டென்ஷன் பில்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க படம் ஃபுல்லாக. அது பெரிய பெரிய ஹீரோ படங்கள்லேயே நமக்கு அமையாது. ஒரு எலிவேஷன் மியூசிக்கை போட்டு வில்லனை வந்து சிலுவெட்டில் காமிச்சு, வித் டியூ ரெஸ்பெக்ட், தட் இஸ் ஆல்சோ ஒன் பிராண்ட் ஆஃப் சினிமா, லெட் இஸ் ஆல்சோ அப்ரிஷியேட் தட். பட் இங்கே ஒரு டென்ஷன் பில்டிங் வந்து சம்திங் தட் ஐ லைக் ப்ரோ. ஸோ படம் பார்த்துட்டு ஒரு 2-3 நாள் வந்து அந்த படம் ஓடிட்டே இருந்தது இல்லை. ஸோ திருப்பி இன்னொரு தடவை பார்க்கும்போது அதில் ஆரம்பத்தில் வச்சிருக்க ஒரு சின்ன சின்ன டயலாக்ஸாக இருக்கட்டும், அது நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இது இந்த மீனிங்கில் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு டேரிங்கான விஷயம் அவர் பண்ணது. பட் அது 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட பார்த்து ரொம்ப அது மாதிரி இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு ஷார்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒரு மீனிங் வச்சிருப்பாரு. இப்போ இவங்களாம் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு படம் பண்ணுறோம்னா அந்த படத்தில் ஒரு விஷயத்த எல்லாருக்கும் கன்வே பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இந்த படம் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படத்தை பார்க்குறாங்க. ஒருவேளை காட்சி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மால் நேராக போய் அவனுக்கு சப்புன்னு ஒரு அறையை போட்டு வா போகலாம், தட்ஸ் ஒன் வே ஆஃப் எண்டிங் த ஃபிலிம். யாருக்கு தெரியும், நீ என்ன ஏன் வீட்டு பிள்ளை எப்படி தொட்டுக்கிட்டு இருக்க, இதுக்கு பேர் தான் நீ வந்து பேய் விட்டுறதா போடான்ட்டு. பட் அது ஆஸ் ஹீ செட்ல அது அங்கேயே முடிச்சதுனால அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எண்டிங் போட்டுக்கிறோம் வேற வேற. பியூட்டியே அதுதானே ஆக்சுவலாக. இப்போ கிளைமேக்ஸ் காமிச்சிட்டா ஒன் எண்டிங் வந்து இப்போ அது எப்படின்னா மல்டிபிள் எண்டிங் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் ஒரு எண்டிங் தான் இருக்குது. அந்த எண்டிங் ரொம்ப கிளியராக இருக்குது, நம்ம அதை திரும்பி கவனிக்கணும். கரெக்ட். கிளைமேக்ஸை மட்டுமே டிபேட் ஆக்சுவலாக இந்த படத்தை எப்படின்னா கிளைமேக்ஸ் வந்து சொல்லப்பா கிளைமேக்ஸ் சொல்லன்னு ஒரு பெரிய டிபேட் வரும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில், அதை நீ புரிஞ்சுக்கோ. நம்ம ஆடியன்ஸை வந்து நீ இன்டெலெக்சுவலாக அப்படிலாம் நம்ம வின் பண்ணல, ஆனால் ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா எனக்கு தோணுன்னு ஒன்று சொல்கிறேன். அந்த பொண்ணு கிளைமேக்ஸில் அவர் பார்க்குறாருல, பாண்டி பார்க்குற அந்த லேடி யாருன்னு, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு அவன் புருஷனுமே அங்கே நின்றுருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது. நெவர் எண்டிங் ப்ராப்ளம்ன்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ இது ஒன்று தான் அவளுக்கு நடந்த வன்மமா அந்த மொத்த இதில். இந்த கிளைமேக்ஸ் மட்டுமா பிரச்சனை, ஆனால் அவள் கொண்டு போட்டுருப்பாங்களா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களான்னு நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் யோசிக்கிறோம்ல, அது மட்டுமா அவளுக்கு நடக்கிற கிரைமு? அந்த ஃபுல் ட்ராவலே கிரைம். அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் வச்சு அடிச்சிருக்கேன்னு முதல் டைலாக்லேயே சொல்லுவோம், 15 நாள் வச்சு அடிச்சு. ஸோ இவர் அதோட பியூட்டி மாஸ்டர் என்னன்னா, செட்டப்பில் நம்ம அழகாக இமோஷனலாக அழ வச்சு இப்படிலாம் நம்மளால பண்ண முடியும். ஒரு இடத்துல ஒரு பொண்ணை அடிக்கிறதோ வயலன்ஸை காமிச்சு நம்ம பண்ணோம். இவர் எந்த இடத்துலையுமே எக்ஸாஜரேட்டட் வயலன்ஸோ க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் அபியூஸோ காட்டவே இல்லை. 15 நாள் வச்சு அடிச்சதை வந்து ஒரு டயலாக்ல முடிச்சிட்டாரு. செட்டப்னா என்னன்னு அது எங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கு. நம்ம 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபர்ஸ்ட் ஆக்ட் இதில் எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது கதையில் அப்படியே அன்ஃபோல்ட் ஆகிட்டே வருது. அதான் நீங்க சொன்ன மாதிரி தியேட்டர்ல மிட் பாயிண்டா இருக்கிற இடத்துல தான் என்ன பிரச்சனைன்னு எனக்கு அப்பதான் தெரியாது. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் ஸ்கிரீன் பிளே லீனியர், எக்ஸ்போசிஷன் நான் லீனியர். செம்மையா இருந்துச்சு எனக்கு. அதுதான் எனக்கு இழுத்துருச்சு. என்ன வேலை பார்க்க வைக்குது படம். ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா நீ? எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றது, தெரியாம பண்ணல. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஏன் முடிய அவுத்துட்டு வர்றா, ஏன் சடப் இல்ல, அது தெரியாம பண்ணல. அந்த பைக்கை ஆட்டோ திருப்புறாருல, அதுக்கு முன்னாடி பைக்கை அது தெரியாம பண்ணவே இல்ல. நான் ரிவ்யூல சொல்லிருந்தேங்க, எங்க ஊர்ல பைக்கை திருப்புவாங்க, செருப்பு போடாம வருவாரு. நீங்க சூரிய சார் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நீங்க சூர்யா பாத்தீங்களா, பக்கா மேன்லியா இருக்கு இல்லையா? இன்னொன்னு சொல்றேன், தொண்டை கட்டி போச்சா, அங்கேயே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அடிபட்டுருச்சு. அங்கேயே பல விஷயம் அவர் பேசல, பேசவும் முடியல.
கம்ஃபர்டபுளாக நிற்க வச்சு ஒரு 10 வாரத்தை போட்டு அவளை திட்டவும் முடியல. அதுக்கு ஒரு பத்தியத்தை இங்கே பட்டையை போட்ட ஹீரோவை பார்த்துருக்கேன். ராவா இருந்தது. கழுத்தில் ஒரு பட்டையை போட்டு இறக்கணும் பாரு அவனை. அதான் அந்த ஒரு இன்னும் மேன்லியா ஒரு ஒரு கிரே வேஸ்ட்லையும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இவர் சூரி இவர் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. ஆனா பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வந்துட்டே இருக்கும். இவர் இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற இடத்துல ஒரு சீன் வச்சிருப்பாரு. ஃப்ரேம் அவருக்கு தலையில வச்சு போடுறப்ப அவர் மைண்ட்ல பதிஞ்சிடுறாரு. ஸ்ட்ராங் ஹீரோவா பதிஞ்சிடுறாரு. அவர் இமேஜை கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி, சூரி சார் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆக்டர், அவர் வேற விதமாக நமக்கு செட் ஆயிருக்காரு. ஸோ இந்த கதைக்கு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி மாற்றணும். அதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல சுருக்குன்னு இருக்கு. ஐயோ இன்னமும் இஸ் அன்அபேஷ்ட் இன் இஸ் பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்காருல்ல. இது முடிஞ்ச அளவுக்கு இதை கரெக்ட் பண்ணாம இருந்தா நமக்கு நல்லது. ஏன்னா ஒரு சினிமாக்காக யோசிச்சு ஆடியன்ஸ், அதாவது புதுசா ஒண்ணு பண்ணி பண்ணி வளர்ந்த இண்டஸ்ட்ரி தானேங்க இது. நம்ம திரும்ப என்னமோ அந்த பழைய டெம்ப்ளேட் ஃபார்முலா ஆஃப் த ஷேர் ப்ரொடியூசரே யோசிச்சிருக்க மாட்டான். நம்ம ஆளுங்க ஐயோ செங்கல்பட்டுல கொஞ்சம் கம்மியா பண்ணிருக்க, என்னடா பேசுற, ப்ரொடியூசரே யோசிக்கலடா இதெல்லாம் விட்றா. அந்த ஒரு கண்டென்ட்ரா இது, ஒரு எக்ஸ்பிரஷன்ரா இது. ஒரு போயத்துக்கும் ஒரு திருக்குறளுக்கும் ஒரு படத்துக்கும் ஒரு இந்த தெரு கூத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒன்னொன்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல அது ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரும்போது ரொம்ப ஒரு சிரிப்பா இருக்கு பார்க்க. நிறைய மேட்ரு ஷாரோட்டில் உட்காந்துருக்கா, அங்க முடி விரிச்சு போட்டு காத்து வாங்கிட்டு டேமுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கா. ஐயோ இவன் என்னடா என்னெல்லாமோ சொல்றான் ஒரே நேரத்துல, பயங்கரமா இருக்கே, எதைதான் பிடிச்சி டிராவல் ஆகுறது. இந்த படத்தை அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல. சரி சொல்லுங்க அப்ப, இது வரைக்கும் மக்களுக்கு புரியாத குறியீடு இல்ல. நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும் போதும் பார்க்கலாம், அது ஒரு வியூ தான், ரொம்ப சந்தோஷம் தான். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆசையா தான் வச்சிருக்கு. இந்த படத்தை இப்படிலாம் பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து இதாகுமா அப்படின்றலாம். நீங்க சாதாரணமா பார்த்தாலே ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா, அதை இவங்களுக்கு பிடிக்க மாட்டாம அவன் பத்தின நினைவுல அழிக்கிறதுக்காக இந்த குடும்பமே ஒரு போலீஸான ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணி போகுது. கடைசியா கொண்டு போனா என்னடா ஒருத்தன் லவ் பண்ணான்னு சொல்லி இங்கே கூட்டியா நிப்பாட்டி இருக்கோம், இங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ற கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்குள்ள போறாரு அவர் வந்து. அது ஈஸியா இதாகிட்டு சரி அவரை விட்டுருங்க, நீங்க வாங்க இப்ப போய் பண்ணீங்களா மாட்டீங்களான்னு கேட்குறோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளாவே இதாகும். நீ இவ்வளவு சிம்பிளா சொன்னீங்க. உலக சினிமா அந்த ஒரு ஷாட் தவிர எதுவுமே அப்ஸ்ட்ராக்ட் கிடையாது. கரெக்ட்டா? ஆமா. அதான் அப்ஸ்ட்ராக்ட் ஒரு சப்டெக்ஸ்டா கூட பாக்குறேன். அந்த இடத்துல ஒன்னே மட்டும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இரு கேளு, நீ கேளு. கேள்வி இருக்கு. நீ கேளு, மூஞ்சி மேல கேளு. அந்த காலமாடு மேல ஏன் காக்கா வந்து உட்காந்துச்சு? என்னன்னா சிஜில உட்கார வச்சியா? இப்படியோ உட்கார வச்சதுக்கான உட்கார வச்சமா இல்லையா? அந்த குறியீட சொல்லு. என்ன சொல்லுவாங்க, அத இந்த திமில போட்டு சடைக்கிட்டா பெரிய வீரம் அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, அசால்ட்டா ஒரு காக்கா உட்கார்ந்து அது வந்து அதுல வந்து நீங்க கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, அது சாதாரணமா வந்து உட்காந்துட்டு அது பறந்து இலப்பாரிட்டு பறந்து போயிருச்சு. கிட்டத்தட்ட இந்த பொண்ணு அதானே. சொல்லுங்க. இத நான் யோசிச்சிருவேன். தெரியாம வச்சிருக்காரு. சரி இப்ப இதே மாதிரி நான் ஒரு டவுட் கேக்குறேன். அவங்க வந்து உள்ள போய் சானிடரி பேட் மாத்திட்டு வராங்க. இவ்வளோ வந்து மேபி வாஷ்ரூம் போகணும்னு போறாளான்னு தெரியல. இவங்க அம்மா முன்னாடியே வந்துடுறாங்க. இவங்க ஒரு பீதியிலே இருக்காங்க. நீ அந்த ஒரு டென்ஷன் பில்டிங் பண்ற பாரு, தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சுடா அப்படின்றதுக்காக தான் அந்த டிலேடு வராளா, டைம் எடுத்து வராளா, இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு யோசனையோட? இல்ல உங்க அம்மா உள்ள போய் நீ உனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு, இனிமேல் உனக்கு வந்து பண்ண முடியாது, நீ ஓடுன்னு சொல்லிடுறா. அவ போகாம நின்றுட்டு திரும்பி நான் அவங்களை பேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வருவா. நீ அங்க 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், 2 பாயிண்ட் ஆஃப் ஷாட் இருக்கும். ஒன்னு அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும், நான் உங்களை பேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்ல நம்ம ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வந்து ஷேக் ஆகி வரும், ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா, இது என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோன்றதுல வரும். ஸோ அந்த இதுதான் நீங்க எப்படி சொல்றீங்களே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தான் அந்த இன்னொரு லேடி வந்து பேட் மாத்துறாங்க. அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ரத்தம் வருதா இல்லையா, நான் அப்படிதான் பார்த்தேன். எப்படி சத்தியமா நான் அப்படிதான் பார்த்தேன். இதுல பீரியட் பிளட் வருதா இல்லையா, இதுதான் வந்து எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. நான் வந்து சொன்னது மாதிரி படம் இவர் நினைச்சிருந்தா அந்த அம்மா கூட்டு போய் அந்த கான்வர்சேஷனை வச்சிருக்கலாம். அதை பண்ணல அவர். அதை பண்ணாதனால அங்க என்ன நடந்தது அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் அது ஒவ்வொரு இது இப்படி இருந்திருக்குமோ, ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு. ஆனா அந்த உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்குன்றதுக்கான விஷயங்கள் டைலாக்ல எல்லாம் இருக்கும். ஐயோ ஓட விட்டுருச்சு நம்ம தெரியல மகளே, அது உங்க பெர்ஸ்பெக்டிவ். அந்த கேரக்டரோட நான் பார்த்தது அவங்க ஐயோ வாட் இஃப் ஷீ இஸ் லாஸ்ட் ஹர் வெர்ஜினிட்டின்ற ஜோன்ல அந்த ஷாக் வேல்யூல தான் நான் அதை பார்த்தேன். ஏன்னா அந்த அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்களா, ஓகே அவ இது மாதிரி சொல்லிட்டா போல, அல்லது அவளும் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றா போல, அப்படி ஒரு இது அப்படின்னு ஒருத்தவங்க எனக்கு பயங்கரமான ஒரு ஆங்கிள். நான் வந்து நான் ஓட சொல்லியிருக்காங்க, அவ ஓடலன்னு தான் நான் சொன்னேன். அவர்கிட்ட நான் என்ன வாதம் பண்ணா, இல்ல ஓட சொல்லியிருக்காங்க நீ ஓடிடுறீ பண்றேன். ஏன்னா அவ தைரியமா அப்படியே ஐ டு ஐ பார்த்து தைரியமா பேர் வச்ச மாதிரி அந்த இன்னொருத்தவங்க போய் பயந்துருவாங்க நடந்து வரதை பார்த்து. அப்படியே blank starல வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடமுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துச்சு. அதான் அந்த படத்தை பற்றி நான் வித்தியாசம் சொன்னேன். ஏன் படத்தை தாண்டி படத்துக்கு பிறகு உட்காந்து பேசுகிறப்ப இந்த படம் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்குது.
ஸோ தயவு செய்து அது பேசுங்கன்னு சொன்னது தான் எல்லாரும் Super. பேசணும் அப்படின்னு நினைச்சேன். நல்ல விஷயம். அதேதான் இப்போ நீங்கள் சிட்டிலலாம் கனெக்ட் ஆகுது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம்ல, இது உலகத்திலே கனெக்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இது எப்படின்னா ஆல்ரெடி 100 மார்க் எடுத்த ஒரு படத்தை தான் நம்ம ரிலீஸ்க்கு வந்திருக்கு. இது உலகத்தில் கஷ்டப்பட்டு 56 ஆக்கிருக்கோமா? 57ங்க, ஏங்க குறைக்கிறீங்க அதுலயே? 57? சாரிப்பா, மன்னிச்சிருப்பா. இல்லப்பா, சாரிப்பா, மறந்துருச்சுப்பா. சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன். கோயிங் லோக்கல் இஸ் கோயிங் இன்டர்நேஷனல். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தெருவோட கதை தான் உலகத்தோட கதை. நம்ம இன்னும் ரொம்ப உலகளாவிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம பார்த்த படங்கள்லையுமே வந்து அந்த அந்த ஊரோட அந்த ஒரு விஷயத்தை தான் பேசுவாங்க. அதை தான் நம்ம பயங்கரமாக ரசிச்சிருக்கோம். பிஃபோர் மற்றவங்க கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்களோட இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சினிமா, அந்த கிராஃப்ட் மேலே இருக்கிற கண்ட்ரோல், இல்லை த கிராஃப்ட் தட் யூ பிலீவ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு படத்தை நம்பி பண்ணுறீங்களே, அது ஒரு டிஎஃப்டி படிச்சோ இல்லை பாஃப்டா போயோ இல்லை பூனே போயோ அதெல்லாம் எனக்கு தெரியல என்னென்ன. ஒரு மிஸ்ஸாசேன்றானுங்க, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், இவ்வளவோ பேசுகிறோம் இல்லை, அவ்வளோ டெர்மினாலஜிஸ் அடங்கியிருக்கு, அவ்வளோ ஸ்ட்ரக்சர் அடங்கியிருக்கு. ஸோ ஹவு டிட் யூ லேர்ன் சினிமா அண்ட் வாட் ஹவ் யூ லேர்ன்ட்ன்றது ஒன்று இருக்குல்ல, எப்படி தான் யூ லேர்ன்ட் ஆல் திஸ்? இல்லை, நான் அதான் சொல்கிறேன்ல, நான் இந்த ரூலை தெரியாமல் ரூலை பீட் பண்ண முடியாது. அதை வந்து இப்போ நான் இந்த இந்த நீங்கள் சொல்கிற ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட், இது எல்லாத்தையும் இந்த சினிமாவுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டோம். எனக்கு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தொழிலுக்கு, இந்த ஃபீல்டுக்குன்னு ஒரு நியாயம் செலுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு லேர்ன் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, இதை ரொம்ப முறையாக நான் ரொம்ப எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் அதெல்லாம் லேர்ன் பண்ணேன். எனக்கு லேர்ன் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் இடிச்சிச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்ட்ன்றது செட்டப்ன்றது எனக்கு கொஞ்சம் இடிச்சிச்சு. இடிச்சதான் வச்சு இடிச்சு விட்டியே? இல்ல எனக்கு இப்படி நம்ம இந்த கதையை இப்படி ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுதான். கதை இவரோட தேரியில டைரக்ட் இன்சிடென்ட் தான் கதையை ஆரம்பிக்கும். செட்டப் இருக்காது, செட்டப் தேவையில்லை. அது எதுக்கு அப்படியே பாதியில படம் ஆரம்பிச்ச ஃபீலிங் இருக்கும். டீடைல் பண்ணிக்கலாம். டைரக்டா இன்சிடென்ட் தான், அது விசுவலா நரேட் பண்ணுன்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து அப்படியே அங்க பேர்லாம் ஒர்க் ஆகாத. சரி, இவர் இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணா நல்லா. ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா இதெல்லாம் யூனோ இல்லை அதுதான் சொல்லுறேன். அந்த ஒர்க் ஆகலன்ற டிபேட்குள்ளே போகல. நான் ஃபுல்லாகவே ஒரு அம்யூஸ்மெண்ட். அதுதான் நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும். நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, நல்லா இருக்கு. எது நல்லா இருக்குன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரில. ஸோ சொல்ல தெரில. எது நல்லா இருக்குன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரில. ஸோ நான் அதை ரசிக்கிறத விட எனக்கு அதை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் ஃபஸ்ட்டு வருது. நான் எதை மிஸ் பண்ணுறேன்ற கொஸ்டின் ஒன்று இருக்குது. இப்போ எல்லாருமே சொல்கிற விஷயம் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. அது வரும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறேன். இப்போ நேற்று பாக்கியம் சங்கர் அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ரைட்டர் பாக்கியம் சங்கர் அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவர் கிளைமேக்ஸை ஒரு மாதிரி என்கிட்ட சொன்னார். எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை நான் ஏன் யோசிக்கல அப்படின்ட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கூட அவர் சொல்கிறார். ரொம்ப அழகாக ஒரு மேட்ரு சொல்கிறார். அதில் வெரி பர்சனல் வச்சுக்கோங்க எனக்கு. ஸோ எனக்கும் அவருக்கும். ஸோ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டதா எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு பயமாகவே இருந்துச்சு என்னை பற்றி. அப்போ என்னோடய புரிதல் எங்கே இருக்குது, என்னுடைய லேர்னிங் என்ன, நான் எதெல்லாம் பார்த்து வந்திருக்கேன், என்ன விஷயங்கள்லாம் நான் என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்றது இவரோட கிளைமேக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவருடைய மெச்சூரிட்டி, அவருடைய லேர்னிங்ஸ் எல்லாமே அவருடைய என்ன சொல்கிறது அவர் கன்சீவ் பண்ண கிளைமேக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆஸ் எ பர்சனாகவே எங்கள் 2 பேருக்கும் என்னன்றது இந்த கிளைமேக்ஸ் வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்ற மாதிரிலாம் வருதில்ல. ஒவ்வொரு விஷயம் ஒரு நாள் வருது இந்த படத்தில். அது ஒர்க் ஆகலன்றது இந்த படத்துக்கு நான் பார்க்கணுன்னு நினைக்கல. பிகாஸ் கூழாங்கல் பண்ண ஒரு டைரக்டரோட படம் கொட்டுக்காளி. நான் அதை அப்படி தான் பார்க்கணும், அதை அப்படி தான் நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த இடத்துல வச்சு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் பார்க்க முடியல. எனக்கு இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸை இன்றைக்கி படத்தை இன்னும் புரிஞ்சுக்கிற ஒரு நிலை தான் இருக்குது. நான் உட்காந்து அதுதான் கேட்டுட்ருக்கேன். இது எல்லாமே எனக்கு ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவனுங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு போனதுக்கு பிறகு அந்த இடம் அமைதியாக இருக்குல்ல, அது ஒரு பூஸ்ட். நான் ஒன்று மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். இது டெஃபினட்டாக தியேட்டர் படம் என்னை பொறுத்த வரைக்கும். அதான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சினிமாவில் காமிச்சு இது எப்படிப்பான்னு கேட்பாங்க. நிஜத்தில் நடந்ததுன்னா அப்படியா அப்படின்றது தான். ஏன்னா லைஃபுக்கு லாஜிக் தேவை இல்லை. அவர் அந்த ஃபாரின் டைரக்டர், அவர் பேர் எனக்கு சரியா தெரியல, யாரோ கூட ஜாஃபர் பனாஹி.